உங்களுக்கு தெரியாது என்பதை நீங்கள் உண்மையாகவே உணரும்போது உங்களுக்குள் முற்சார்புகளும் முன்முடிவுகளும் இருக்காது. நீங்கள் வெறுமனே ஒரு உயிராக இருப்பீர்கள். உயிர்த்தன்மை, ஆனந்தம், அமைதி, அன்பு செலவு பண்ணாதான். பிடிச்சி வச்சா ஒன்றும் இருக்காது. எந்த அளவுக்கு வெளியே போடுறீங்களோ அந்த அளவுக்கு தானே நமக்கு இருக்குது. பிடிச்சி வச்சா முடிச்சாயிடுவீங்க. இது முதல்ல உங்களுக்கு பயப்படுத்திட்டாங்க. ரொம்ப சிரிச்சுட்டா எனக்கு நாளைக்கு அழகு வந்துடும், என்னதுக்கு முடிஞ்சு போயிடுமே கோட்டா. இது முதல்ல இருந்து அந்த ரேஷன் ஷாப்பில் நின்று இப்படி பழக்காயிடுச்சு. அவர் 5 கேஜி, என்ன 5 கேஜி கொடுக்குறாங்களா சர்க்கரை, 3 கேஜி. சரி, வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோதானே கொடுக்குறாங்க. அவர் ஏதோ 2 கேஜியோ 3 கேஜியோ கொடுத்தாங்க. அது முடிச்சுட்டா நாளைக்கு இனிப்பு இருக்காது, கசிப்பாகவே காஃபி சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அன்பு, ஆனந்தம், உயிர்த்தன்மைன்றது அப்படி இல்லை. எந்த அளவுக்கு செலவு பண்ணால் அந்த அளவுக்கு மிகப்படுத்து. கம்மியாக இருந்தால் கம்மியாகிடும். இது இந்த ஷார்ட்டேஜ் முதல்லேருந்து பொருள் எல்லாமே ஷார்ட்டேஜாக இருக்கிறதுனால உயிர் ஷார்ட்டுன்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. இதை உயிர் நல்லா வளரணுன்னா தீவிரமாக இருக்கணும். கம்மியாக பண்ணி வச்சா ரொம்ப நாள் இருக்கும்னு ஒன்றும் இல்லை, அதிகமாக இருக்கும்னு ஒன்றும் இல்லை, முடிஞ்சு போய்டும். எப்படியும் இருக்கிறப்போ முழுமையாக எரியணும் தானே. கொஞ்சமாக வச்சுக்கலாமா இப்படி? சத்குருவின் இந்த வாசகம் எனக்கு மிகவும் பிடித்தது. உங்களோடும் பகிர விரும்பினேன்.